فَيَسْأَلُونَكَ عَنِ الْجِبَالِ فَقُلْ يَنْسِفُهَا رَبِّي نَسْفًا فَيَذَرُهَا قَاعًا صَفْصَفًا لَا تَرَى فِيهَا عِوَجًا وَلَا أَمْتًا. மலைகள் அன்றைய நாளில் எங்கு சென்றுவிடும் என்பது பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறுவீராக, என் இறைவன் அவற்றை தூள் தூளாக்கி பறக்க விட்டு விடுவான். பூமியை அதில் யாதொரு மேடு பள்ளத்தையும் நீர் காணாத அளவுக்கு சமதளமாக்கி விடுவான். எல்லா புகழும் ஏகறிவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருள்வளம் பக்கக்கூடிய ரமலான் மாதத்திலே, திருக்குரான் இறக்கியப்பட்ட இந்த புனிதமிக்க மாதத்திலே திருக்குரானுடைய வசனங்களை குறித்து சில விஷயங்களை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். திருக்குரானிலே அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலளிக்கின்றார். அப்படிப்பட்ட கேள்விகளில் ஒன்றுதான் இது. யஸ்அலூனக அனில் ஜிபால். இந்த மலைகளை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே இறை மார்க்கத்தை, இறை வேதத்தை போதித்த பொழுது, அந்த மறுமை நாள் வரும் பொழுது, இந்த பூமி முற்றாக அழிக்கப்படும் பொழுது எல்லாம் சமதளமாக்கப்பட்டுவிடும். அப்பொழுது இந்த மக்கள் கேட்டார்கள், சமதளமாக்கப்பட்டுவிடும் என்றால் அந்த மலைகள் என்ன, மலைகள் எல்லாம் என்ன ஆகும் கேட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் மக்கா நகரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஹஜ் உம்ராவுக்கெல்லாம் போனவங்களுக்கு தெரியும், மக்கா என்பது மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி. ஒரு மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு குட்டையை போட்டுதான், ஒரு குளத்தை போட்டுதான் அந்த மக்கா நகரவே இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த மலைகளை தரைமட்டமாக்கித்தான் கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. மலைகளை உடைத்துதான் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மலைகளை உடைத்துதான் நகரமே விரிவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை எல்லாம் பார்க்க முடியும். ஆக மனிதர்களால் இப்படி செய்ய முடியும் என்றால், ஏன்னா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் கேட்டார்கள், இந்த மலைகள் என்னாகும் என்று பொழுது, அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கேள்விக்கு பதிலை இறக்குகிறான். ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. என் இறைவன் அவற்றை தூள் தூளாக்கி பறக்க விட்டு விடுவான். ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா. தூள் தூளா பறக்க. லா தரா ஃபீஹா இவஜம் வலா அம்தா. அந்த பூமியை அதில் யாதொரு மேடு பள்ளத்தையும் காணாத அளவுக்கு அது சமதளமாகி விடுவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இரத்தின சுருக்கமாக பதிலளித்தார். ஆக இந்த பூமி முழுவதும் வெற்று மைதானமாக ஆக்கப்பட்டுவிடும் என்று சொல்கிறார். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எந்த ஒரு கட்டிடங்களோ, மலைகளோ, செடி கொடிகளோ, மேடு பள்ளங்களோ இருக்காது. மாறாக அங்கே அந்த பூமி சமவெளியாக, வெட்ட வழியாக ஆக்கப்பட்டுவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறையை சொல்லிக் கொள்கிறார். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆனில் ஒரு பாணி இருக்கிறது. ஒன்று, இறைவன் நேரடியாக கட்டளைகளை இறக்குகிறான், சட்டங்களை இறக்குகிறான். அதேபோல முற்காலத்திய அந்த வரலாறுகளை குறிப்பிடுகின்றான். அவ்வப்பொழுது முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில்தான் இந்த வசனம் என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த மறுமை நிகழும் பொழுது பூமிக்குள்ளே நடக்கூடிய மாற்றங்களை குறித்து குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு செய்திகள் வருகின்றன. திருக்குர்ஆனுடைய 84வது அத்தியாயம் சூரத்துல் இன்ஷிகாக்கிலே இறைவன் சொல்கிறான், வைதல் அர்து முத்தத். மேலும் பூமி பரப்பப்பட்டு விடும் பொழுது என்று சொல்கிறான். வைதல் பிகார் ஃபுஜ்ஜிரத். மேலும் கடல்கள் பிளக்கப்படும் பொழுது என்று அல்லாஹ் தஆலா. வைதல் பிகார் சுஜ்ஜிரத். அதாவது கடல்கள் எல்லாம் கொளுத்தப்படும் பொழுது என்பதாக இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். அது பூமியாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், எல்லாம் தூள் தூளாக்கப்பட்டு விடும் என்பதாக நாம் குர்ஆனிலே நம்மால் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்கிறான், சூரா இப்ராஹிமிலே, யோம துபத்தலுல் அர்து கைரல் அர்து. அந்த நாளிலே இந்த பூமி வேறு பூமியாகவும், இந்த வானங்கள் வேறு வானங்களாகவும் மாற்றப்பட்டு விடும் என்பதாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான். இறைவன் தான் இதை படைத்தான், ஒன்றுமில்லாத விஷயத்திலிருந்து. அதனால தான் இறைவன் தன்னை படித்த பதிஉஸ் ஸமாவாத்தி வல்லர்த். அவன் தான் வானத்தையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியும் என்று படைத்தான். அந்த இறைவனால் மீண்டும் அவற்றை அழிப்பதற்கான எல்லா விதமான ஆற்றல்களும் திறமைகளும் உள்ளது. அப்படிப்பட்ட அவன் எல்லா திறமைகளையும் அடக்கி ஆளக்கூடியவனாக, அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவனாக அவன் இருக்கின்றான் என்பதை நாம் கவனத்துக்கு கொள்ள வேண்டும் என்பது. ஆக இங்கே இது நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு சூழல். இன்றைக்கி நான் பார்க்குறோம், ஏதாவது இந்த இயற்கை சீற்றங்கள் வந்தால், அது பூகம்பமாக இருக்கலாம், நிலநடுக்கமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், இது போன்ற சீற்றங்களிலே நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம், கட்டிடங்கள் எல்லாம், உயர்ந்த அந்த பீடபூமிகள் எல்லாம் சமவெளியாக்கப்படக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்க்கிறோம். இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை அவ்வப்பொழுது நமக்கு காண்பித்துக் கொண்டு தான் இருக்கிறான். ஆக நாம் அந்த நாளுக்காக தயாராகிவிட்டோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக அந்த நாள் வரத்தான் போகிறது. அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாக இருக்கலாம். ஆனால்
இந்த உலகத்திலே தோன்றிய ஒன்று என்றைக்காக ஒன்று ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் ஆக வேண்டும். அந்த வறுமை நாளுடைய அந்த கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளமாகத்தான் இறைவன் இந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக்கப்பட்டுவிடும், பூமி சமதளமாக்கப்பட்டுவிடும், அங்கு எந்த விதமான மேட்டையும் பள்ளத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டியிருக்கிறான். ஆக அந்த நாளுக்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை மிகச்சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு முதலீடாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.